தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றப்பட இருப்பதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலை மீண்டும் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போய் ஆகணும். ஃளைட் புக் பண்ணுங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நயினார் நாகேந்திரனை பாஜக மாநில தலைவர் ஆக்கக்கூடாது என பிடிவாதமாக இருக்கும் அண்ணாமலை, கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தலைவர் பதவி ரேஸில் கருப்பு முருகானந்தத்தை இறக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை மாற்றப்பட்டால் யார் புதிய மாநில தலைவர்? அண்ணாமலைக்கு எல்முருகனுக்கு கொடுத்த மாதிரி மத்திய அமைச்சர் பதவியோ அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்த மாதிரி ஆளுநர் பதவியோ கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? காசு இல்லாம இது நாயே, இதுக்கு என்ன தொழில் தெரியும்? அண்ணாமலை சாதாரண வெங்காயத்தை இப்பதான் உரிச்சு பார்த்தேன்னு சொல்றான். அதை உரிச்சு பார்த்துட்டு ஒண்ணும் இல்லன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன மாதிரி ஒரு முட்டாள இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஒண்ணு ஆனா இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. இந்த ஒரு தகுதி போதும்டா, சாகுற வரைக்கும் நீ இந்த வேலை செய்யறது. அண்ணாமலை நீக்க கூடாது, அதிமுக கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல வாக்கு சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல பல பேர் அண்ணாமலையை நீங்க பதவியில இருந்து நீக்கினீங்கன்னா தீக்குளிக்கவும் தயாரிக்கிற அளவுக்குலாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடும் கொந்தளித்து போயிருக்காங்களே. தமிழ்நாடே தம்பிக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை சோசியல் மீடியால காட்டுறாங்களே. கோடி மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார், தீக்குளிப்பா மேல்குடா. எவன் தீக்குளிக்கிறான்னு பாப்போம். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். அண்ணாமலை மாற்றம். அண்ணாமலை ஜி வந்த ஒரு பாடு 110 தொகுதியில் நிற்கக்கூடிய அளவுக்கு பாஜக வளர்த்திருக்காரு. அவர் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு நம்ம பாஜக கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னைக்கு கடைசியில் அவரை தேர்தல் நேரத்தில் அவரை வேண்டான்னு சொல்கிறது, தலைமையை மாத்திரங்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் தொண்டர்கள்லாம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. டெல்லி போய் அவங்க ஓனரே சொல்லிட்டாரு, தம்பி நீங்க போயிருங்க, உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரம் ஆத்திருக்கா. தமிழிசையெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கட்சி நாசமா போயிரும். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? நயினார் நாகேந்திரன்னா திமுகவோட மோசமான ஆளு. அவர் இப்பவே 6 பார் நடத்துறாரு. இப்ப நீங்க மாநில தலைவரா கொடுத்தீங்கன்னா 60 பார் தமிழ்நாடு ஃபுல்லா டாஸ்மாக் பார் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. அதனால அவர் கொடுக்காதீங்க. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியாது. தமிழிசை எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாப்புல. அக்கான்னு ஒரு காலத்துல கூப்பிட்டு இருந்தோம், இப்ப தொண்டர்கள் அப்பத்தான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அவருக்கு அக்கா புதுசா ஒரு பையன் 22 வயசுல பாஜக சேர்றான்னா அப்பதான் முறை தானே வேணும். உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளிய போட்டு ஆயிடுவாரா? சாதாரண தமிழ்நாட்டு அரசியல் நிலவரப்படி நயினார் நாகேந்திரன் கொடுத்தா நல்லா இருக்கும், அது ரெடியா எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கோஷ்டி சொல்லிட்டு இருக்கும்போது நயினார் நாகேந்திரனோட மைனஸ் எல்லாத்தையும் அண்ணாமலை கொண்டு போய் டெல்லியில சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் டெல்லியில். எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். உள்ள அரசியல் என்னன்னா அவரை போட்டு அவர் ஜாதிக்காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான நிலைமையும். என்ன லேடிஸ் வீக்னஸ், 2-3 தடவை பேப்பர்ல அசிங்கமா பேர் வந்திருக்கு. இந்த இது இப்படி போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு வீரன் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. அவன் ஒரு காமெடி பீசியா. கடைசி நேரம் வரைக்கும் போராடிட்டு வீட்டுக்கு வாடா, தெருவுக்கு வாடா, ஏரியாவுக்கு வாடா, நான் அவனை பாத்துக்கிறேன். என்னத்தையும் உளறிக்கிட்டே கிடந்தானே எவன் மதிப்பான் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு தலைவர்னு ஒரு கண்ணியம் வேணாமா? அது எங்க இருக்கு? மைக்க பார்த்துட்டு உளறிக்கிட்டே கிடந்தா எவன் மதிப்பேன்? நம்மளே இப்ப டிவி ஆன் பண்ணி பாக்கணும்னு வச்சுக்க, நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். அண்ணாமலை பேசுனா சேனல்ல மாத்தி விட்டுருவோம். 2 நிமிஷம் நீங்க பேசுறத என்னால காது கொடுத்து கேட்க முடியலையே. 1 மணி நேரம் ஜனங்க எப்பறா கேட்பாங்க? அப்ப இந்த ஒன்னொருத்தர் இருக்காருங்களா, அந்த அர்ஜுன் சம்பத்தா, அந்த ரொம்ப கேவலமா பேசுறேன். அவன் மனுஷனே இல்ல, அவன் கில்ற பையனே, கில்றப்பறமா தான் கேட்பான். வணக்கம் அண்ணாமலை. நீயா என்னையா தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில இருந்து உன்னை தூக்க போறாங்களாமே? ஏப்பா நொந்து போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? ஏன்னு கேட்டா இந்த கட்சிக்காக நீ எவ்வளவு பொய் சொல்லியிருப்பன்னு யோசிச்சு பாரு. ஒரு 3 வருஷத்துல ஒருத்தனால இவ்வளவு பொய் தான் சொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு அளவே இல்லாத அளவுக்கு பொய் சொல்லியிருக்கேன். நாமள லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்களே.
அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த சங்கிகளுக்காக அரவக்குறிச்சியில தோத்து, கோயம்புத்தூர்ல தோத்து, சாட்டையால அடிச்சு எத்தனை தியாகம் பண்ண உன்னையும் இப்படி சாதாரணமா ஆக்கி விட்டாங்களே அண்ணாமலை. உன்னை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப எங்க போய் தங்க போற? இந்த ஊர்ல சத்தம் கூட இல்லையாடா? ஆனா இதுல என்ன வந்து காமெடி தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னு சொல்லி உன்னை தூக்குறாங்க பாரு, அதான்டா பெரிய காமெடி. ஏன்னா பில்டப் வந்து RSS 17 மாநிலத்துல பாஜக ஆட்சியில இருக்கு, அமித்ஷா பயங்கரமானாலும் மோடி பயங்கரமானாலும் சொல்லிட்டு கடைசியில டேபிள் கடியில பர்ஃபி தேடுற பழனிசாமி சொன்னாருன்னு கேக்குறீங்க பாரு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல, அவ்வளவு பெரிய அகாடா நீ. அண்ணாமலைக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுப்பாங்களாங்கிறதுலாம் சந்தேகம் தானே. தேசிய அளவுல ஏதாவது ஒரு வந்து டம்மி பொறுப்பு கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து சைலண்டா வச்சிருப்பாங்க அண்ணாமலைய. அவர் என்னடா ஒத்துக்கிறது, நான் ஒத்துக்கணும். இப்ப மட்டுமடா என்னைக்குமே நான் முதலாளியா தாண்டா இருப்பேன். இங்க வேலை பார்க்க மாட்டானா, இங்கேயும் முதலாளியா தான் இருப்பானா, அதுவும் உங்களுக்கு முதலாளியா தான் இருப்பானா? ஏன்னா அவங்க மூஞ்சி பிடிக்கலையா? விஷயத்த நரேந்திர மோடிக்கு அமித்ஷாவுக்கும் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறையான ஐபி சொன்னது என்னன்னா, அண்ணாமலை நீங்க ஒண்ணு சாதாரணமா நினைக்காதீங்க, அவன் உங்களுக்கே வாய்ப்பு கிடைச்சா பட்டைய போடுவான், ராமத்தை போடுவான், பார்த்து உஷாரா இருங்க. அண்ணாமலை வந்து பயங்கரமான ஆளு. இவனை நம்பாத, இவன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. அண்ணாமலை வந்து ஒரு கட்சியை வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார். அண்ணாமலை தான் பிஜேபியை வந்து பேர் சொல்லும் அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்தவர். அப்படி உண்மையாலுமே வளர்ந்துருக்கு அப்படின்னா இந்த முறை வந்து சட்டமன்ற எலெக்ஷன்ல தனியா நின்று காட்டுட்டோம். நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் டீடா கேட்கணுமா இல்லையா? அண்ணாமலை வந்து கட்சியை வளர்த்திருக்காருன்னா ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு வந்து 4 செவத்துக்குள்ள இருந்த விஷயங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து ஆடியோ எடுத்து வெளியே பப்ளிக் ஆக்கி அசிங்கப்படுத்தி காரி துப்ப வச்சு, இப்ப பாஜகனாலே அது பாலியல் ஜல்சா கட்சிங்க, அது ஆடியோ வீடியோவுக்கு பேர் போன கட்சிங்க. அது யார சேரும்னா அது இந்த அண்ணாமலையை தான் சேரும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அடுத்தது இந்த வந்து இன்கம் டாக்ஸ் இடியை வச்சு மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்றது, காசு போடுறது, பணம் போடுறது, அந்த பெருமை யாரு சேரும்னா அந்த அண்ணாமலையை தான் சேரும். இதெல்லாம் ஹிஸ்டரி, பின்னால பேசுவாங்கல்ல. இதெல்லாம் ஒரு பெருமையா? இதெல்லாம் தாண்டி அந்த பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கப்பட்ட பணம், அவங்க சொந்த அக்கா புருஷன் சிவகுமார்னு ஒருத்தர் முன்னாடி வந்து ஸ்ப்ளெண்டர் பைக்ல போனவரு இன்னைக்கு 4-5 கார்ல போறாரு, இன்னைக்கு வந்து பெரிய அளவுல இருக்காரு, இன்னைக்கு வந்து பெரிய அளவுல பிசினஸ் மேனா இருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலையார் சேம்பர்னு ஒரு பெரிய வந்து மணல் கம்பெனியே உருவாக்கி இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு கோடி கணக்குல பிசினஸ் பண்ணி. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? இப்படிப்பட்ட திருட்டு வேலை, 420 வேலை, ஏமாத்து வேலை, அயோக்கிய வேலை, கொள்ளையடிக்கிற வேலையை பார்த்தா அண்ணாமலையால கட்சி வந்து வளர்ந்துருக்குன்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.